தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், தேவையற்ற களிமண் ஒரு அழகிய பாத்திரமாய் மாறும். எப்பொழுது என்றால், அது தன்னை படைத்த குயவனிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அது அழகான ஒரு பாத்திரமாய் மாறுகிறது. உதாரணமாக களிமண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது படைக்கப்படுவதற்கு முன்பாக அதற்கு மரியாதையே இல்லை, வெறும் களிமண். ஆனால் அந்த களிமண்ணை காலில் போட்டு பிசைவார்கள். ஏனென்றால் அது இறுக்கமாக வேண்டும், ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். தண்ணீரை போட்டு பிசைந்து ஒரு ராட்டனத்திலே அதை வைத்து சுத்துவார்கள். குயவன் கையிலே வைத்து தனக்கு எப்படி தேவையோ அப்படி ஒரு பாண்டமாய் பாத்திரமாய் அதை உருவாக்குவான். உருவாக்கி விட்ட பின்பு நெருப்பிலே போட்டு அதை சுட்டு எரிப்பான். சுட்டு எரித்த பிறகு அதற்கு ஒரு வர்ணம் பூசுவான். பின்புதான் அது அழகிய பாத்திரமாய் அவன் என்ன நினைக்கிறானோ அப்படி மாறுகிறது. அதற்கு முன்பாக அந்த களிமண் படுகிற வேதனையை பார்ப்பீர்களே, ஆனால் காலால் மிதிக்கப்படுகிறது, ராட்டனத்தில் போட்டு சுத்தப்படுகிறது. எவ்வளவு சுத்தி இருப்பாங்க அந்த களிமண்ணை. நெருப்பில் போட்டு எரிக்கப்படுகிறது. அதுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வாசனை வர்ணம் தீட்டப்படுகிறது. கடைசியில் ஃபினிஷ் ஆன பொழுது அது பிடித்த பாத்திரமாய் இருக்கிறது. இதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் களிமண்ணாய் நம்மை ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நான் வெறும் மண், என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவர் தனக்கு பரலோகத்திலே எந்த பாத்திரமாய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களோ அந்த பாத்திரமாய் உங்களையும் என்னையும் மாற்றுவார். ஆனால் இந்த களிமண் படுகிற பாடுகள் நீங்களும் நானும் பட்டுதான் ஆகணும். பாடுகளுக்கு பின்பு தாங்க வெற்றியே இருக்கிறது. போரில் பாருங்க, சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு வெற்றி அடைந்த பிறகு வெற்றி வீரராய் களிப்போடு வருகிறார்கள். கால்பந்து ஆட்டத்தில் ஓடி 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 விளையாடுறாங்க. இந்த கோல் போட்டு ஜெயிச்ச உடனும் ஒரு சந்தோஷம். துப்பாக்கி சுடுபவர்களுக்கு தெரியும், துப்பாக்கி சுடும் போது பேக்கில் ரிவர்ஸ் வந்து அடிக்கும், வலிக்கும். ஆனால் அந்த வலியை தாங்கி தாங்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரிகரை பார்த்து சுட்டா அது கரெக்டாக அந்த புல்லில் படும், வெற்றி. எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீர்களா? துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை களிமண்ணாக ஆண்டவரின் பாதத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் தனக்கு எப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படி அவர் உங்களை மாற்றுவார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. குயவன் வளைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஒரு குயவன் பானை செய்பவன், அவன் வளைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வளைந்தான். இந்த செய்தி உங்களுக்கும் எனக்குமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் விரும்பிய பாண்டமாய் நீங்களும் நானும் இல்லாமல் இருக்கலாம். எவ்வாறு அந்த குயவன் கண்ணிற்கு அது தனக்கு பிடித்த பாத்திரமா இல்லை என்று தெரிந்தவுடனே குயவன் அதை திரும்பவும் மாற்றி, அதை திரும்பவும் பிசைந்து, அதை திரும்பவும் தனக்கு பிடித்த பாண்டமாய் மாற்றுகிறாரோ, அவ்வாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிடித்தமான பாண்டமாய் உங்களையும் என்னையும் மாற்ற இயேசு அழைக்கிறார். இயேசுவோடு செல்வோமா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது தானியேல் இவ்வாறு சொல்கிறார்: களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். களிமண்ணோடு இரும்பு கலக்காது, அதே போன்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாமல் இருப்பார்கள். ஒரு களிமண்ணே இரும்போடு கலக்கிறது இல்லை, நாம் ஏன் பாவத்தோடு கலக்கணும்? நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருப்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள், அப்போ ஏன் பாவத்தோடு கலக்கணும் என்று தான் தானியேல் தன்னுடைய புத்தகத்திலே தெளிவாக உங்களுக்கும் எனக்கும் கோடிட்டு காட்டுகிறார். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்றால், நீங்கள் அந்த இரும்போடு எவ்வாறு கலக்காமல் இருக்க வேண்டும் என்று தானியேல் தீர்க்கதரிசி அறிவுறுத்தினாரோ அதே பின்பற்றி நீங்களும் நானும் இந்த பாவம் என்கின்ற இரும்போடு கலக்காமல் இருப்போமே ஆனால் இயேசுக்கு பிடித்த களிமண்ணாய் நாம் இருப்போம். இயேசு எரேமியா 18:4 சொன்னது போல தனக்கு பிடித்தமாய் உங்களையும் என்னையும் மாற்றுவார் என்பதிலே நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பொக்கிஷெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பாண்டத்தில் தான் பெற்றிருக்கிறோம் என்று கொரிந்தியரிலே பவுலடிகளார் சொல்லுகிறார். பொக்கிஷங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தில் வைப்பாங்க. அரிசிகள், தங்கம், வைடூரியங்கள் எல்லாமே மண்பாண்டத்தில் வைப்பாங்க. அதே போல வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தையான பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய உங்களுள்ளும் என்னுள்ளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைக்கப்பட்டுள்ள ஆண்டவரின் வார்த்தையான பொக்கிஷத்தை நீங்களும் நானும் பாதுகாத்து வைக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாத்து வைப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பரிசை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்திற்கும் உள்ளவைகள். ஒரு பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா விதவிதமான பாத்திரங்கள் இருக்கிறது. பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், அதே சமயத்தில் மரத்தால் உண்டான பாத்திரங்கள், மண்ணால் உண்டான பாத்திரங்கள். இந்த மண்ணால் உண்டான பீங்கான் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸில் வச்சுருப்பாங்க. மரத்தால் உண்டான விலை உயர்ந்த பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா வீட்டு ஹாலில் வச்சுருப்பாங்க. மான் கொம்பு வச்சுருப்பாங்க. துப்பாக்கியின் பிற்பகுதி கூட மரத்தால் உண்டானது தான். அது பயம் காட்ட பயன்படுத்தும், சுடவும் பயன்படுத்தும். ஸோ ஒவ்வொரு பாத்திரத்திற்கு ஒரு குணாதிசயங்கள் உண்டு. சில கனவீனத்திற்கு உள்ளான பாத்திரம். அதில் ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் பொண்ணாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், ஏன் களிமண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான கனவீனமான பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உங்களை கனம் பண்ணணும், அந்த மாதிரி பாத்திரமாய் இருக்கணும். கனவீனமாக இருக்கிற பாத்திரமாய் இருக்கக்கூடாது என்று இயேசு உங்களை அழைக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும்
சொல்லுகிறவனுக்கு ஐயோ. தகப்பனை பார்த்து என்னை ஏயா பெற்றன்னு நிறைய பேர் கேட்பாங்க. சிலர் தாயை நோக்கி என்னை ஏன் பெற்றாய் என்று தாயை கனவீனப்படுத்துவார்கள். அவ்வாறு நீங்கள் கனவீனப்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறீர்கள். அந்த தாயும் தந்தையும் தான் உங்களை இந்த நிலைக்கு மண்ணாய் மரமாய் இருந்த உங்களை ஒரு நல் மனிதனாய் மாற்றி இருக்கிறார்கள். ஒருவேளை எல்லா தாயும் ஒரே பிள்ளைகளை ஒரே மாதிரி பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது எல்லோரும் ஒரே மாதிரி பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த வேத வசனங்களை ஆண்டவர் சொல்கிறார். எனவே தாய் தந்தையை நீங்க பழிக்காம இருங்க. எல்லாத்துக்கும் மேலா இயேசுவான குயவனை நீங்கள் போற்றி கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேடுகள் இருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பள்ளங்கள் இருக்கிறது, குயவனாய் இருக்கிறீர், சற்று மண்ணை போட்டு நிரப்பித்தாரும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக நிரப்பி தருவார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, வேதனை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வேதனையை மாற்றி நீங்கள் விரும்புவது போல் மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருக்கிறது, கர்ப்பம் தரிக்கவில்லை என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் அபிரகாமுக்கு 100 வயதில் பிள்ளை கொடுத்தவர் உங்களுக்கும் ஒரு பிள்ளையை, ஒரு பேர பிள்ளையை கொடுப்பதில் வல்லவராயிருக்கிறார். வீடு இல்லை ஆண்டவர், எனக்கு வீடு வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். என் வியாபாரம் நலிந்திருக்கிறது, வியாபாரம் சரியா இல்லை, வேலை செய்கிற ஸ்தலத்தில் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது, நான் செய்கிற முதலீடு வாய்ப்பதில்லை என்று கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் முதலீட்டை வாய்க்க செய்வார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மண்ணு மாதிரி இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.